வணக்கம் மக்களே. டீசல் விலை உயர்வு, இலவச மின்சார பிரச்சனை காரணமாக இன்றைக்கி விவசாயிகள்லாம் இந்த விவசாயத்துலேருந்து வெளியே வர சூழ்நிலையில் ஒரு கிராமமே சேர்ந்து ஆண்டுக்கு 80,000 வரைக்கும் வருமானம் பார்த்துருக்குறாங்க. அது எப்படிங்கிறத பற்றின வீடியோ தான். அதாவது ஈரோடு மாவட்டம் தாமரைப்பாளையம் பக்கத்தில் ஒரு ஊர் கிராமமே சேர்ந்து ஒரு குறுகிய லெவலில் சோலார் பம்ப் அமைச்சு நம்ம விவசாயத்துக்கு உண்டான வாய்ப்புகளை உண்டுருவோம். அதாவது அந்த கிராமத்தில் ஏற்படக்கூடிய ஒரு புறம்போக்கா தென்பட்ட இடத்துல மீண்டும் தென்னை மரங்களை நட்டு வருமானத்தை உண்டு பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஊர் கிராமமெல்லாம் சேர்ந்து ஒரு குடிப்பாட்டு வரியாக ஒரு சிறு தொகையை வசூல் பண்ணி புறம்போக்கு நிலத்தை சீரமைப்பு பண்ணி அந்த இடத்துல வெள்ளாமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க முன்னோர்கள் இந்த மாதிரியை செஞ்சு அவங்க ஆண்டுக்கு 80,000 வரைக்கும் வருமானம் பார்த்துருக்குறாங்க. 2010 ஏற்பட்ட கடுமையான வறட்சி காரணமாக இந்த இடத்துல இருந்த தென்னை மரங்கள்லாம் பட்டு போச்சு. மீதி இருக்க தென்னை மரங்களும் டீசல் விலை உயர்வு காரணமாக எடுத்து விட முடியாத சூழ்நிலையில் வறண்டு போச்சு. இந்த இடத்துல 445 வாட்ஸு மோனோ ஆஃப் கட்ஸ் வாரி பிராண்டில் நாங்கள் ஒரு 3 பேனலும் இந்த நேரடியாக சோலார் பேனல்லேருந்து இன்பில்டு சோலார் பிஎல்டிசி பம்பை உபயோகப்படுத்தணும்னு முடிவு பண்ணோம். அதனோட அமைப்பு தான் இது. இந்த பம்பிலேருந்து கிட்டத்தட்ட 3 இன்ச் அவுட்புட்டு தாராளமாக தண்ணி வெளியே வருங்க. ஓப்பன் வெல் கிணறு ஒரு 40 அடி 60 அடி கிணற்றுலேருந்து தாராளமாக இந்த தண்ணியை நம்ம எடுத்துக்க முடியுங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா இது ஒரு குறுகிய லெவலில் அமைச்சு நம்ம வெள்ளாமை பண்ண முடியும். மொத்த அமைப்பு இதனோட கண்ட்ரோலர் செட்டோட அமைப்பு உள்ள இந்த டைப்பில் தான் இருந்தது. நாங்கள் அமைச்சு கொடுத்தோம். பேனலோட அமைப்பு வேலையெல்லாம் முடிச்சப்புறம் அதனோட டெலிவரி 3 இன்ச் பைப்பில் தண்ணி வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு 14,000 லிட்டர் சராசரியாக ஒரு 3 HP தண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். கரண்ட்டில் ஓட்டக்கூடிய மோட்ரு. ஆயில் இன்ஜினை பொறுத்தளவுக்கு ஒரு 7.5 HP ஆயில் இன்ஜினோட தண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப பழமையான கிணறு. இந்த தண்ணியை வச்சு தான் அந்த ஊர் கிராமமே அந்த காலத்தில் குடிநீர் பாசனத்துக்காக இருந்தது. அந்த கிணறை நம்ம மீண்டும் புனரமைப்பு பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் எல்லாம் இது போல் பல இடத்துல பண்ணியிருக்கோம். யாருக்காவது தேவைகள் இருந்தால் நீங்கள் அணுகலாம். இதை பற்றின உதவிகளை நாங்களும் பண்ணித்தரோம். நன்றி.